செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. குரு வாழ்க குருவே துணை. சாய்ராம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் குருவாழ்க நீங்கள் சீரடி செல்லும் குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம். சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் குருஸ்தானம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிவராமபுரம். சாய்ராம் இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோயில் அமைந்துள்ளது. திருக்குளத்தின் நடுவிலே லிங்கம், அதாவது ராமலிங்கம் என்று அழைக்கப்படும் சிவன் கோயில் இங்கே அமைந்துள்ளது. மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம்